கேட்கிற அன்பு தேவ பிள்ளையே, அவர் தாங்கும் தெய்வம். இரண்டாவது, தூக்கிவிடும் தெய்வம். மூன்றாவது 15 வசனம் யார் என்று சொன்னால் வேதம் சொல்கிறது, அவர் கொடுக்கிற தெய்வம். தமிழ் எழுத்தில் ஆகாரம் கொடுக்கிறீர், கொடுக்கும் தெய்வம். திரும்ப சொல்கிறேன், அந்த திரையிலே பாருங்கள், கொடுக்கிறீர். எப்போ தெரியுமா? ஏற்ற வேளையிலே. என்னை கேட்டுக்கொண்டிருக்கல அன்பு தேவ பிள்ளையே, இஸ் அ காட் ஆல்வேஸ் கிவ்ஸ். ஒருவேளை ஆகாரம் கொடுக்கிறீர், அதை தெரியாமல் பிரித்து நான் சொல்கிறேன், கொடுக்கும் தெய்வம். இவர் வாங்கும் தெய்வம் அல்ல, கொடுக்கிறார். வாழ்வை, ஜீவனை, நன்மைகளை, வாழ்வின் மேன்மைகளை, ஆசீர்வாதங்களை, உனக்கு தேவையான அனைத்தையும் அவர் கொடுக்கும் ஒரு தெய்வம். அவர் சொல்லுகிறார், ஐ த ஒன் ஹூ கிவ்ஸ். எதை தருகிறாராம்? வேதம் சொல்கிறது, ஏற்ற வேளையிலே. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே நினைக்கலாம், எனக்கு அது கிடைக்கல, எனக்கு இது கிடைக்கல. இல்லை, ஆண்டு சொல்கிறார், ஏற்ற வேளையில் அவரோடு கொடுப்பார். அது வேலையாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், பிள்ளை பாக்கியமாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், ஒரு கட்டடமாக இருக்கலாம், ஒரு வாகனமாக இருக்கலாம். வாட் எவர் இட் மே பி, தேவன் சொல்கிறார், ஏற்ற வேளையில் அவர் கொடுக்கும் ஒரு தெய்வம். அவர் என்று சொன்னால், இஸ் அ காட் ஆல்வேஸ் கிவ்ஸ். அவர் நேற்றும் கொடுத்தார், இன்றும் கொடுக்கிறார், நாளையும் கொடுப்பார். என்றால் கொடுப்பதிலே அவருக்கு நிகர் அவரே. மூன்றாவதாக நான் சொல்ல விரும்புகிறேன், 16 வசனத்தில் அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, அவர் திருப்தி ஆக்கும் தெய்வம். திரும்ப கவனிக்கிறேன், 16 வசனத்தில் அவர் திருப்தி ஆக்குகிறார். அன்பான தேவ பிள்ளையே, பூமியிலே இது உன்னை திருப்திப்படுத்தாது. பணம், பதவி, உறவு, வாழ்க்கை, அந்தஸ்து, எதுவுமே உன்னை திருப்திப்படுத்த முடியாது. உன்னை திருப்திப்படுத்துகிற ஒரே ஒருவர் கர்த்தர் தான். வேதம் சொல்கிறது, பணப்பிரியன் பணத்தால் திருப்தி ஆவதில்லை, செல்வப்பிரியன் செல்வத்தால் திருப்தி ஆவதில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை திருப்தி ஆக்குவேன். இதைத்தான் சங்கீதம் வாசிக்கிறோம், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகி நன்மையினாலும் கிருபையினாலும் உன்னை முடிசூட்டுகிற கர்த்தர். அவர் உன்னை திருப்தி ஆக்குகிறார். அன்பானவர்களே, உன் வாழ்க்கையிலே எங்கெல்லாம் திருப்தி இல்லையோ அங்கே திருப்திப்படுத்துகிற கர்த்தர். இன்றைக்கு பாருங்களேன், எவ்வளோ பெரிய ஹோட்டலுக்கு போகிறாங்க, ஆனால் திருப்தி இல்லை. நல்ல காரில் போகிறாங்க, திருப்தி இல்லை. நல்லா உடுத்துறாங்க, they are not satisfied. ஆகாய சொல்லுகிறானே, உடுத்தியும் அவளுக்கு குளிர் காயவில்லை. அன்பானவர்களே, வாழ்க்கையில் எல்லாம் இருந்தும் வாழ்க்கை ஒரு பொத்தலான பையை போல. ஆனால் தேவன் சொல்லுகிறார், I am the one who satisfy you. உன்னை திருப்திப்படுத்தும் தெய்வம். அதனாலே அன்பு தெய்வ பிள்ளையே, ஒருவரை நினைக்கலாம், எனக்கு இந்த பூமியில் யாரும் இல்லை. நோ, there is a God who will satisfy you. அவருடைய வார்த்தை உன்னை திருப்தியாக்கும், அவருடைய ஆலயம் உன்னை திருப்தியாக்கும், அவருடைய பிரசன்னம் உன்னை திருப்தியாக்கும். எனவே தான் திருமறை சொல்கிறது, உன்னுடைய ஆலயத்தின் சம்பூரணத்தினாலே அவர்கள் திருப்தி அடைவார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு வாலிப தம்பி, இந்த உலகத்தில் உறவுகள் திருப்தி அல்ல, நண்பர்கள்